மாவன் ஃபண்டட் அக்கௌண்ட் இது 10K அக்கௌண்ட்டு. இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, செல் போட்டதுக்கு மெயினாக மார்க்கெட் வந்து ஒரே இதுவாக அந்த ட்ரம்ப் நியூஸால் அப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ வந்து மார்க்கெட்டு அதாவது வந்து ஆக்சுவலாக 30,720 வரைக்கும் மார்க்கெட் போனோம். இப்போ கொஞ்சம் கீழே டவுன் சைடு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அப்பில் போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது மார்க்கெட்டு. நான் எதனால் செல்லு போட்டேன் அப்படின்னா, நான் ட்ரேடிங் வியூவில் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே இருக்க அந்த ரெட் கோடு இருக்குங்க பார்த்தீங்களா, டச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ரெட் கோடு. இந்த ரெட் கோடுக்கு கீழே வந்ததுன்னா கேண்டில் க்ரியேட் ஆச்சுன்னா நான் செல்லு போடுவேன். என்ன ரீசன்னா, அந்த ரெட் கோட்லேருந்து மேக்ஸிமம் வந்து இந்த ப்ளூ கோடு வரைக்கும் வர்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலாக நான் டேக் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த 503 இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் தான் வச்சுருக்கிறேன் நான். ஏன்னா மார்க்கெட்டு இப்போ கொஞ்சம் புல் பேக் பண்ணிவிட்டு திருப்பி அப்போல தான் போகிறதுக்கு நிறைய பாசிபிள். சரி, நான் சின்னதாக ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக நான் இது பண்ணேன். ஆக்சுவலாக இந்த கேண்டில் வந்து ரெட் கோடுக்கு மேலே போகாத வரைக்கும் கீழே வந்து ட்ரேடிங் சிக்னல் வந்து செல்லு தான். ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணுறது செல்லு தான். இந்த 500 வரைக்கும் 30,500 வரைக்கும் வரும்ன்ட்டு என்னோடய தாட்டு. இது வரைக்கும் நடந்துருக்குது, இன்றைக்கும் நடக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் கிளியராகவே உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஆக்சுவலாக 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அதை டச் பண்ணிவிட்டு மேலே போகுது. ரிவர்சல் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸில் காட்டுது. ஆனால் 3 மினிட்ஸில் இந்த கேண்டில் முடியுது பார்த்திங்களா, இந்த கேண்டில் முடியுதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக என்னோடய டார்கெட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு $50 தான். நான் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணுன்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்ப்போம். நான் எல்லா ட்ரேடிங்குமே ஸ்டாப் லாஸ் வைப்பேங்க. $50 வைக்கிறேன்னா ஸ்டாப் லாஸ் $100 வந்து வைப்பேன், ஒரு சேஃப்டிக்காக. நான் ஏன்னா 1:1 வச்சேன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டாப் லாஸை அடிக்குது, ப்ராஃபிட்டும் அடிக்குது. நான் சேஃபர் சைடுக்காக நான் வந்து 2:1, அதாவது 2:1ன்றது ஸ்டாப் லாஸ் வந்து $100 வைப்பேன், டேக் ப்ராஃபிட் 50 தான் வைப்பேன். ஏன்னா நான் எடுக்க போகிறது குரூஷியலான டைமில் தான் ட்ரேடே எடுக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்துருக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வரைக்கும் மார்க்கெட்டு நமக்கு ஃபேவராக தான் இருக்குது. அந்த ரெட் கேண்டலுக்கு கீழே தான் இருக்குது. நான் அதை சொல்ல 30,500ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ப்ரௌன் கலரு இஎம்ஆர் இருக்குல்ல, அது வரைக்கும் வரும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக நான் டேக் ப்ராஃபிட் அதுக்கு முன்னாடியே வச்சுருக்கேன், 510லேயே வச்சுருக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். கேண்டிலு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு, 3 மினிட்ஸ் கேண்டிலு. பார்க்கலாம்.
ப்ராஃபிட் ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ கூட நான் க்ளோஸ் பண்ணேன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸு 520 515 வரைக்கும் இறங்குன்ட்டு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். இப்போ மார்க்கெட் 30,530 இருக்குது. இன்னும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் இறங்குறதுக்கு. நான் ஆல்ரெடி $16 ப்ராஃபிட் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு தேவையே பார்த்தீங்கன்னா 45 தான். நான் இப்போ சேஃபர் சைடில் கூட நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு தேவை ஒரு நாளைக்கு $50 தான். அதுக்கு மேலே வேணான்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். நமக்கு கேண்டில் கீழே தான் இறங்கி இருக்குது. க்ளோஸ் ஆகுறதும் கீழே தான் இருக்குது. ஏன்னா 2 கேண்டிலு மேலே டச் பண்ணி கீழே தான் 3rd கேண்டிலு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபைவ் மினிட்ஸில் 3 கீழே க்ளோஸ் ஆகலை. ஆக்சுவலாக மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு.
இவ்வளோதான் கைஸ், மேட்ரு இவ்வளோதான். நான் என்ன சொன்னேன், டச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. 510 ப்ராஃபிட் வச்சேன் நான். 520 வந்தாவே க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். கரெக்டாக எங்கே வரைக்கும் வந்திருக்கு மார்க்கெட்டு கரெக்டாக 510 நான் சொன்ன மாதிரி 510.78. ஆக்சுவலாக நான் அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவேன், ப்ராஃபிட் வர மாதிரி கொஞ்சம் இருந்ததுன்னா. எல்லோரும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுங்கள், இந்த மாதிரி லாட்டு போடாங்க. எனக்கு கொஞ்சம் மேலே போச்சு, சரிக்கா நான் குயிக் ப்ராஃபிட் எடுக்கணுன்றதுனால பண்ணேன். ஆக்சுவலாக இது போடாதீங்க, ஏன்னா அப்படி போட்டிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கரெக்டாக வைங்க. என்னை பொறுத்தவரையும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு கைஸ், மல்டிபிள் ட்ரேட்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா என்றைக்கா இருந்தாலும் மார்க்கெட் ஆப்போசிட் பெரிய லாஸ் ஆகும். இது 2 ஃபேஸ் அக்கௌண்ட். இது பார்த்தீங்களா, மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. ஏன்னா அவன் பண்ணிட்டான், கீழே ரீட்ரேஸ் பண்ணிட்டான். 510 வரைக்கும் போகும்னு சொன்னால் போயிட்டான். இப்போ ஆக்சுவலாக மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 720 வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா யூஎஸ்க்கு தான் நியூஸ் வந்து ஃபேவராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மேலே புஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் மேலே புஷ் ஆகிறதுக்கு அவனுக்கு வால்டிட்டி இல்லாதனால என்ன பண்ணுவான்னா, கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போவான் மேலே.